ஹைடி ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பலருக்கும் தெரியாத சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் இந்த மொபைல் ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் யாருமே இதை யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த டிப்ஸை பார்த்தும் இதெல்லாம் நம்ம மொபைலில் இருக்கா, ஸோ இவ்வளோ சொல்கிறியப்பா இதெல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம மொபைலில் வந்து எல்லாரும் வந்து நார்மலாக நம்முடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் கேம் விளாட்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிடுவோம். பட் உள்ள ஆண்ட்ராய்டில் நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வெளிச்சம் போட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கா, ஸோ அதில் ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ கரெக்டாக 6 மணிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க தயாராக இருந்தால் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப் அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம ஃபோன்லேயே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப் வச்சு தான் சொல்ல போகிறேன். பட் எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கேட்கும், ஸோ ஸ்டோரி ஃபுல் அப்படின்னா இந்த ஆப் எல்லாம் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து டெலிட் பண்ணி விட்டுருவோம். ஸோ டெலிட் அப்புறம் தெரியும் ஐயோ இந்த ஆப் நான் டெலிட் பண்ணி விட்டேனே, ஸோ எப்படி அந்த ஆப்போட நேம் வேறு மறந்து போச்சு, செம்மையான ஆப்ஸே அதெல்லாம் நிறைய பேரும் தேடுவீங்க. பட் நம்ம வந்து கிடைக்காது. திரும்ப எத்தனை தடவை ப்ளே ஸ்டோர் இப்படி சர்ச் பண்ணுவோம், பட் கிடைக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டெலிட் ஆனாலும் அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். ஸோ ஈஸியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் ஒரு டிபி கொடுத்துருப்பாங்களா. ஸோ டிபி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிபி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மை கேம்ஸ், அதாவது மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைட்டிலாக வருதா. ஸோ அதில் தேர்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோன் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ எல்லா ஆப்பும் இங்கே தான் இருக்கும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ண ஆப் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண ஆப் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா நான் இவ்வளோ ஆப்போட ரிவ்யூ எல்லாமே என்னோட டெக்ஸ்டைலில் போட்டிருக்கேன். ஸோ வியூஸ் தான் வர மாட்டேங்குது, பட் ஆனால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா டக்குனு கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போகிற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஐ பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா மேப்போட சீரிஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ மேப் சீரிஸ் அப்படின்னா நீங்கள் மேப்பை பற்றி என்னென்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாமோ, ஸோ கூகுள் மேப்பை பற்றி எல்லா டிப்ஸும் அந்த 3 வீடியோவில் இருக்கும். ஸோ சீரிஸ் வந்து 3 சீரிஸ் தான். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்து வந்துருக்கோம். ஸோ இப்போ போகிற டிப்ஸும் அதே மாதிரி தான். ஸோ கூகுள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் மேப் அப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு அம்மா இருந்தீங்க அப்படின்னா அவன் பையன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரா அப்படின்றத ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கூகுள் மேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் சைடில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு யுவர் டைமில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் மாதிரி வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு காலண்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காலண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 8ஆம் தேதி இருக்குன்னா அந்த 8ஆம் தேதி நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ 8ஆம் தேதி நான் எங்கே வந்து போயிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு டேட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்காக தெரியும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் விசிட் பண்ண பிளேசஸ், அதாவது இந்த லாக்டவுனில் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிமேல் வந்து யாராச்சும் வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா எங்கே போயிட்டு வராங்கன்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, என்ன பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மொபைல் வாங்கின அப்புறம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் டெலிட் பண்ணுறதுக்கும் கான்டாக்ட் ஃபோன் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் வாட்ஸ்அப் சாட் மட்டுமே பார்ப்போங்க. ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டைனமிக் அப்படின்ற என்ன தெரியல அப்படின்னா நம்முடைய ஃபோன் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறப்ப, அதாவது ஒரு பேஜை மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி போட்டோம்னா ஸ்கேல் மாதிரி. ஸோ லெஃப்ட் சைட் நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கடைசி பேஜ் வந்து போய்க்கோங்க. ஸோ பேஜ் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே விட்ஜ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் டைனமிக், அதாவது நான் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விட்ஜ், இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் இருக்கும். ஸோ டைனமிக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து மாடல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடலில் நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஸ் வந்து எப்படி வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ பேஜ் வந்து திருப்புற மாதிரி, கட்டிங் பண்ணுற மாதிரி எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரிக்ஸ் என்னது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் ஹேண்டில் எல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டரோ அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட்லேயே எல்லா ஆப்ஷனும் வர மாதிரி நான் எப்படி மொபைல் ரைட் ஹேண்ட் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய செட்டிங் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அடிஷனல் செட்டிங்ஸ் இல்லை மோர் செட்டிங்ஸ் சில மொபைலில் இருக்கும். ஸோ வேறு மாதிரி ஸோ அந்த மோர் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண போகிற பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து லாஸ்ட்டாக போய்க்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்ஷன் கடைசியில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கடைசிக்கு போய்க்கோங்க. ஸோ போன அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அதாவது தேடுங்க. ஸோ டிரைவ் அப்படின்ற மாதிரி டிராயிங் போகிற மாதிரி அது டிரைவ்னு கொடுத்துருந்தாங்களா அந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு தேடுங்க. ஸோ தேடின அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஸோ ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்முடைய மொபைல் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடாக மாறிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை அக்யூரேட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து குரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ குரோமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே ரைட் சைடில் தான் டெஸ்க்டாப் சைடு போகிறது, அப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணுற எல்லாமே இங்கே தான் வரும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எல்லாமே வரும். ஸோ இனிமேல் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எல்லா அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் 5வது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்மளுடைய ஆப்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேரிட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படின்னா ரெட்மி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேர்மி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வேணாம். இதில் வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டோரேஜ்லாம் ஃபுல்லாங்கலாம் தேவையே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது கண்டிப்பாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிபே கிளிக் பண்ணிட்டு மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா கடைசி பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா சென்ட் ஆர் ரிசீவ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஷேரிட்லேருந்து சில அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லைனா ஆப் ஷேர் பண்ணுறீங்களோ, ஸோ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வேறு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையே கிடையாது. இதிலேருந்து எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த google.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கூகுளுடைய வெப்சைட் வரும். ஸோ கூகுள் வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளுக்கும் இந்த கூகுளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் தான் நிறைய விஷயம், அதாவது ப்ரொஃபஷனாக இருக்கும் இந்த கூகுள். ஸோ இதை நீங்கள் சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே டெக்ஸ்ட் சைட் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் சைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பாரில் ஒரு கேமரா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஆப்ஷன், சர்ச் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதனால் என்ன யூஸ் கேட்டிங்க அப்படின்னா, அந்த கேமரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஸ்ட்டு இமேஜுடைய யூஆர்எல் கம்பெனிங்க இல்லைனா அப்லோட் இமேஜஸ் கேட்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் இமேஜுடைய லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்லோட், அதாவது நம்மளுடைய ஏதாச்சும் வந்து நம்மளுடைய கேலரியில் இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து ஹச்டி இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கூகுள் இமேஜுக்காகவே இந்த கூகுள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹச்டி பேப்பர் டவுன்லோட் பண்ணணும் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணணும், அந்த ரிலேட்டடாக எனக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா எல்லா ஹச்டி ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ ஒன்று நான் கிளிக் பண்ணி காப்புறேன். ஸோ நீ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஹச்டியாக வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ அதனால் கூகுள் இமேஜஸ் இது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கூகுள் வந்து எனக்கு கார்ப்பரேட் எல்லாமே இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ 3 கரெக்டான வெப்சைட், அதாவது தரமான வெப்சைட்ஸ். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு கார்ப்பரேட்டாக வராது. ஸோ இதில் நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் போவோம். ஸோ ஃபங்க்ஷன் போயிருப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில வந்து குழந்தைங்க எல்லாமே சில்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. ஸோ ஃபோன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெட்டை ஆன் பண்ணி விட்டு கண்டமாக நெட்டை செலவு பண்ணிவிட்டு ஆப் எல்லாம் நிறைய நிரப்பி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் பின் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீன் பின் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா ஸ்க்ரீன் பின் வரும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணல அப்படின்னா செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேமை வந்து ப்ளே பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த கேமை மட்டும் தான் விளாடணும், நெட் வந்து ஆன் பண்ணக்கூடாது. கேம் விளாண்டு என்ட்ரு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த கேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரீசெண்ட் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த 3 லைன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேப் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பின்னை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ குழந்தைகளுமே வந்து தெரியாது இது வந்து எப்படி வந்து ஆன் பண்ண அப்படின்றது தெரியாது. ஸோ வந்து கேம் மட்டுமே விளாண்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பேக் வரணும் அப்படின்னாலும் வராது. மேலே வந்து ஸ்டேட்டஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணணும், அதுவும் ஸ்டேட்டஸ் பார் வந்து வராது. ஸோ இது மூலியமாக வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வந்து அது டைட்டில் வரும். அதாவது இது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டனையும் வேல்யூம் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து ஃபோன் கொடுக்குறப்ப இந்த மாதிரி லாக்கை பின் செட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து வேறு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் மறுபடியும் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக கடைசி ட்ரிக்ஸ் என்னது அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்டை ஃபோன் நம்பர் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று வந்து ஃபோனில் சேவ் பண்ணுவோம், இல்லைனா சிம்மில் சேவ் பண்ணுவோம், இல்லைனா மெயிலில் சேவ் பண்ணுவோம். ஸோ ஃபோனில் சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கான்டாக்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன பண்ணலாம், சிம்மில் சேவ் பண்ணலாம். சிம்மில் சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதாவது 250 கான்டாக்டாக சேவ் பண்ண முடியாது, ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஃபோன் தொலைஞ்சு போனால் கூட நம்மகிட்ட சிம் இருந்தால் கூட அது வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபோனு சிம்மும் ரெண்டுமே தொலைஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சேவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துப்பாங்க ஃபோனு, அப்புறம் சிம்மு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது சிம் யூஸ் பண்ணீங்கன்னா 2வது சிம்மு, கடைசி பார்த்தீங்கன்னா மெயில் கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த மெயிலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த மெயிலே நீங்களுடைய கான்டாக்ட் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் தொலைஞ்சு போனால் கூட நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ தண்ணியில் விழுந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபோன் வாங்குறப்ப அதோடைய மெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்ட் ஞாபகம் அப்படின்னா அதை போட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட் எல்லாமே ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு எதுவும் தெரியாமலே போயிடுச்சு. ஃபோன் அப்புறம் தொலைச்சக்கப்புறம் தான் ஐயோ எனக்கு கான்டாக்ட்லாம் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு நோட் எழுதி வச்சிருக்க அப்படின்னு நிறைய வந்து தேடுறாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ கேவலம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ எந்த அளவுக்கு லைக் போட்டுருங்க அந்தளவுக்கு நான் மோட்டிவேட் ஆகிங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆல் நோட்டிஸ் கொடுங்க. ஸோ அதே மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். ஸோ ஃபோனில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ரிலேட்டடான விஷயங்கள் டெக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கடைசி இன்னொன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக 6 மணிக்கு நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு புது வீடியோ பார்க்குறேன். டாடா பை, see you.